உங்கள் வாழ்க்கையை யாராவது நரகமாக்குகிறார்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிம்மதியில்லாமல் தவிக்கிறீர்களா? உங்களை வீழ்த்துவதற்காகவே ஒரு கூட்டம் சதி செய்கிறதா? கலங்காதீர்கள். உண்மையை சொல்லட்டுமா? ஆட்டம் இப்போதான் ஆரம்பமாகியிருக்கு. ஒரு மனிதனின் இதயம் எப்போது உடைகிறதோ, எப்போது துரோகத்தால் இரத்தம் சிந்துகிறதோ, அந்த வலியிலிருந்துதான் ஒரு சாம்ராஜ்யம் உருவாகிறது. வரலாறு சாட்சி. சாணக்கியரை நந்த வம்சம் அவமானப்படுத்தி வெளியேற்றியது. அவர் என்ன செய்தார்? மூலையில் உட்கார்ந்து அழுதாரா? இல்லை. அவர் அழுது கொண்டே சாகவில்லை. அந்த அவமானத்தை அரியணையாக மாற்றினார். சந்திரகுப்தனை உருவாக்கினார். உங்களை அழிக்க நினைப்பவனின் மிக பெரிய வெற்றி நீங்கள் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதுதான். ஆனால் சாணக்கியர் கூறுகிறார், எதிரியை தோற்கடிக்க மிகப்பெரிய ஆயுதம் வாள் அல்ல, உன் அறிவு. இன்று உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து எவராலும் அசைக்க முடியாத ராஜதந்திரியாக மாற்றும் 8 சாணக்கிய ரகசியங்கள் இதோ. ஒவ்வொன்றையும் கூர்மையாக கவனியுங்கள். 1. உணர்ச்சிகளை கொள்ளுங்கள். கில் யோர் இமோஷன்ஸ், த சைலண்ட் அப்சர்வர். எதிரி உன்னிடம் எதிர்பார்ப்பது என்ன? உன் கோபத்தை, உன் கண்ணீரை. நீ கத்தி கூச்சலிட்டு நிதானத்தை இழந்து தவறு செய்ய வேண்டும் என்று அவன் காத்திருக்கிறான். அவன் விரிக்கும் வலையே உன் கோபம்தான். கோபத்தில் இருக்கும்போது மனிதனின் அறிவு கண் குருடாகிவிடும். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு குடம் தண்ணீர் எப்படி நெருப்பை அணைக்குமோ அப்படி உன் அமைதி எதிரியின் திட்டத்தை அணைக்க வேண்டும். யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் உடனே ரியாக்ட் செய்யாதே. உன் முகத்தில் எந்த சலனமும் இருக்கக்கூடாது. ஒரு கல்லறை போல அமைதியாக இருங்கள். ஏன் தெரியுமா? ஒருவன் உங்களை திட்டும்போது நீங்கள் பதிலுக்கு திட்டினால் அவனுக்கு திருப்தி கிடைக்கும். ஆனால் நீங்கள் அமைதியாக சிரித்து கொண்டே அவனை பார்த்தால் அவனுக்கு பைத்தியம் பிடிக்கும். இவன் ஏன் கோபப்படல, என்ன திட்டம் வைத்திருக்கான் என்ற பயம் அவனுக்கு வரும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துபவனே போர்க்களத்தின் எஜமான். எதிரியின் பயத்தை ரசியுங்கள். டீகோட் தி எனிமீஸ் சைக்காலஜி. உனக்கு தொல்லை கொடுப்பவன் ஏன் அப்படி செய்கிறான்? உண்மையை சொல்லவா? அவன் உன்னை கண்டு பயப்படுகிறான். உன் திறமை, உன் வளர்ச்சி, உன் ஆளுமை அவனுக்கு ஆபத்தாக தோன்றுகிறது. அவனது பொறாமைதான் அவனது பலவீனம். பிரச்சனை நீ அல்ல, அவன் மூலையில் உள்ள தாழ்வு மனப்பான்மை. அவன் உன்னை வீழ்த்த நினைத்தால் நீ என்ன செய்ய வேண்டும்? அவனோடு மல்லு கட்டி நேரத்தை வீணடிக்காதே. அவன் எட்ட முடியாத உயரத்திற்கு சென்றுவிடு. அவன் தலை நிமிர்ந்து பார்த்தால் கூட, உன் காலடி நிழல் கூட அவன் மீது படாத உயரத்திற்கு நீ செல்ல வேண்டும். சிங்கம் எப்போதும் காட்டுக்குள் சத்தமிட்டு கொண்டே இருக்காது. அது வேட்டையாடும் நேரத்தில் மட்டும்தான் மிக கூர்மையாகவும் அமைதியாகவும் இருக்கும். நீங்களும் அப்படிதான் இருக்க வேண்டும். எதிரியின் பொறாமையை உங்கள் வெற்றியின் உரமாக்குங்கள். மௌனம் ஒரு மரண ஆயுதம். சைலன்ஸ் இஸ் டெட்லி இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். இது சாணக்கியரின் மிக முக்கியமான பாடம். உன் அடுத்த நகர்வு என்னவென்று உன் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. இன்றைய இளைஞர்கள் செய்யும் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? பிரச்சனை வந்தவுடன் சமூக வலைத்தளங்களில் சோகமான ஸ்டேட்டஸ் வைப்பது, நண்பர்களிடம் புலம்புவது. நிறுத்துங்கள். நீங்கள் புலம்பும் ஒவ்வொரு வார்த்தையும் எதிரிக்கு துப்பு கொடுக்கிறது. ஆஹா, இவன் உடைந்து விட்டான், இவனை இப்போது தாக்கலாம் என்று அவன் திட்டம் போடுவான். இன்றிலிருந்து ஒரு விதியை வைத்துக்கொள். உள்ளே ஒரு எரிமலை இருக்கட்டும், ஆனால் வெளியே ஒரு பனிப்பாறை போல இரு. உன் மௌனம் எதிரிக்கு சந்தேகத்தை உண்டாக்க வேண்டும். தகவல் தெரிந்தால்தானே அவன் உன்னை தாக்க முடியும். நீ என்ன நினைக்கிறாய் என்பதே அவனுக்கு தெரியாதபோது அவன் எப்படி உன்னை வீழ்த்துவான்? பேசுவதை நிறுத்து, செயல்படத் தொடங்கு. 4. எதிரியின் பலவீனத்தை குறிவை. அட்டாக் த வீக்னஸ், த ஹண்டர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. உலகில் பலவீனமில்லாத மனிதனே இல்லை. ராவணனுக்கும் தொப்புளில் உயிரிருந்தது. உன்னை துன்புறுத்துபவனுக்கும் ஒரு பலவீனம் நிச்சயம் இருக்கும். அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், இரகசிய உறவாக இருக்கலாம், அல்லது அவனது தலைக்கணமாக இருக்கலாம். அவசரப்பட்டு மோதாதீர்கள். ஒரு வேட்டைக்காரன் எப்படி புதரில் மறைந்து இரையை நோட்டம் விடுவானோ அப்படி பொறுமையாக இருங்கள். அவனை கண்காணிக்கத் தொடங்குங்கள். அவனது பேச்சை, நடவடிக்கையை கவனியுங்கள். சரியான பலவீனத்தை கண்டுபிடித்த பிறகு உடனே தாக்காதீர்கள். சரியான நேரம், டைமிங் வரும் வரை காத்திருங்கள்.
அந்த பலவீனத்தின் மீது நீங்கள் வைக்கும் ஒரு அடி அவன் மீண்டும் எழவே கூடாது. சாணக்கியர் சொல்வது இதுதான். தகவலில்லாமல் தாக்குவது தற்கொலைக்கு சமம். எதிரியின் பலவீனத்தை அறிந்து தாக்குவதே ராஜதந்திரம். 5. உன்னை ஒரு கோட்டையாக மாற்று. பில்ட் யோர் எம்பையர். செல்ஃப் மாஸ்டரி. எதிரிக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா? உன் அபாரமான வளர்ச்சி. அவன் நீ அழிந்து போவாய் என்று கனவு காண்கிறான். ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் அறிவாலும் பணத்தாலும் அதிகாரத்தாலும் வளர்ந்து கொண்டே இரு. இன்று அவன் உன்னை தடுக்கலாம். ஆனால் நாளை உன் பெயரை சொன்னாலே அவன் நடுங்க வேண்டும். உங்களை நீங்களே செதுக்குங்கள். புதிய திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். உடல் வலிமையையும் மன வலிமையையும் பெருக்குங்கள். என்னை வீழ்த்த நினைத்தவனே, இப்போது என் சாம்ராஜ்யத்தை பார் என்று சொல்லாமல் சொல்ல வேண்டும். பழி வாங்குவது கோழைத்தனம், வாழ்ந்து காட்டுவதே வீரத்தனம். உங்கள் வெற்றியின் சத்தம் அவன் காதுகளை செவிடாக்க வேண்டும். 6. கவனச்சிதறல். எதிரியின் சூழ்ச்சி. ஃபோக்கஸ் ஆன் த கோல், இக்னோர் த நாய்ஸ். யானை போய்க் கொண்டிருக்கும் போது நாய் குரைத்தால் யானை நின்று நாயுடன் சண்டையிடுமா? அல்லது தன் பாதையில் போய்க் கொண்டே இருக்குமா? உன் எதிரியின் நோக்கம் உன்னை தோற்கடிப்பது மட்டுமல்ல, உன் நேரத்தை வீணடிப்பதுதான். நீ உன் லட்சியத்தை விட்டுவிட்டு அவனோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் அவன் ஜெயித்து விட்டான் என்று அர்த்தம். அவனை ஒரு பொருட்டாரவே மதிக்காதே. உதாசீனம், அதுதான் எதிரிக்கு நீ கொடுக்கும் சவுக்கடி. உன்னை பற்றி தவறாக பேசினால் பேசட்டும், வதந்தி பரப்பினால் பரப்பட்டும். நீ உன் வேலையில் கண்ணும் கருத்துமாக இரு. நீ ஜெயிக்கும்போது அந்த வதந்திகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் கவனத்தை உன் இலக்கில் மட்டும் வை. தனிமரம் ஆகாதே, படையை திரட்டு. பில்ட் அலையன்சஸ், நெட்வொர்க் இஸ் நெட்வொர்த். சாணக்கியர் தெளிவாக கூறுகிறார், ஒரு பலவீனமான அரசன் கூட வலுவான கூட்டணியால் வெற்றி பெற முடியும். எதிரி உன்னை தனிமைப்படுத்த பார்ப்பான். இவனுக்கு யாரும் ஆதரவு இல்லை என்ற நிலை வந்தால் அவர்கள் உன்னை கொடூரமாக தாக்குவார்கள். எனவே நல்ல மனிதர்களை சம்பாதி, விசுவாசமான நண்பர்களை சேர்த்துக்கொள். ஆனால் ஒரு எச்சரிக்கை, கூட்டத்தில் இருந்தாலும் ராஜாவின் திட்டம் ராஜாவுக்கு மட்டுமே தெரிய வேண்டும். துணைக்கு ஆட்களை வைத்துக்கொள், ஆதரவை திரட்டு. ஆனால் உன் இரகசிய திட்டத்தை உன் நெஞ்சில் மட்டுமே வைத்துக்கொள். தேவைப்படும் நேரத்தில் அந்த படையை பயன்படுத்து. உன்னை விலைமதிப்பற்றவனாக்கு. பி அன்பீட்டபிள். வேல்யூ கிரியேஷன். இறுதியாக சாணக்கியரின் பிரம்மாஸ்திரம். உன்னை யாராலும் வீழ்த்த முடியாத அளவுக்கு தகுதியுள்ளவனாக மாற்றிக்கொள். உன்னிடம் அறிவு இருந்தால் உலகம் உன்னை தேடி வரும். உன்னிடம் திறமை இருந்தால் எதிரி உன் காலடியில் கிடப்பான். சண்டை வாளால் அல்ல, மூளையால் வெல்லப்பட வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த நிறுவனமே உங்களை நம்பி இயங்கும் அளவுக்கு நீங்கள் திறமையானவராக மாற வேண்டும். அப்படி மாறிவிட்டால் உங்களை யாரால் அசைக்க முடியும்? உன் எதிரி உன்னை அழிக்க நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ உன்னை செதுக்கிக் கொண்டே இரு. நண்பர்களே, ஒரு விஷயம் எப்போதும் நினைவில் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையை யாராவது நரகமாக்கினால் மூளையில் முடங்கிப் போய் அழுது கொண்டிருப்பது நம் பரம்பரைக்கே அவமானம். நம் எதிரி நம்மை வீழ்த்த வாளை எடுக்கலாம், ஆனால் நாமோ சாணக்கிய தந்திரத்தை ஆயுதமாக ஏந்த வேண்டும். இனி உங்கள் கோபமே உங்கள் எரிபொருள், உங்கள் அமைதியே உங்கள் கவசம், உங்கள் வெற்றியே எதிரிக்கு மரண அடி. சரியான நேரம் வரும்போது ஒரு வேட்டைக்காரனைப் போல தாக்குங்கள். அதுவரை பொறுமையாக இருங்கள். இந்த வீடியோ உனக்குள் ஒரு தீப்பொறியை உண்டாக்கியிருந்தால் நீ வெறும் ஆளில்லை, ஒரு ராஜதந்திரி என்பதை உலகுக்கு உணர்த்த கமெண்டில் சாணக்கிய நீதி என்று கர்ஜனையுங்கள். எதிரியை அலறவிடுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நமதே.